வெளிநாட்டில் ஆண்களே அவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வீடியோ நான் போட்டிருக்கேன். ஆனால் பெண்கள் படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே நமக்குலாம் ரத்த கண்ணீர் வரும். அந்தளவுக்கு இந்த ஹவுஸ் மேட்லாம் சொல்லவே வேண்டாம். காலையில் 6 மணிக்கு வேலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வீட்டை க்ளீன் பண்ணி இந்த குழந்தையில பார்க்குறது வைக்கிறது. ஐயோ, குழந்தைங்க சொன்ன பேச்சே கேட்காது. நம்ம பெத்த பிள்ளையா இருந்துச்சுன்னா நம்ம சொன்ன பேச்சு சொல்லி பார்ப்போம். கேட்கல அப்படின்னா 2 அடியை போட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் இங்கே இருக்க பிள்ளைங்களை வந்து நம்ம அடிக்க முடியாது, அடிக்கக்கூடாது, அடிக்க முடியாது. அன்பாக தான் சொல்லணும். அது என்ன பண்ணாலும் நம்ம வந்து அதை அன்பால் தான் சொல்லி திருத்தணுமே தவிர அடிக்க முடியாது. அதுக்கு மேலே நமக்கு தாங்க முடியலைன்னா அவங்க பெற்றவங்கள்ட்ட தான் சொல்லலாம். அடிக்கவே முடியாது. கிட்டத்தட்ட அந்த பிள்ளையை நைட்டு தூங்க வைக்கிறதுக்கு இவங்களுக்கு 11 மணி 11:30 ஆகிடும். அதுக்கு அதிகமாக கூட ஆகும். பிள்ளைய தூங்க அந்த பிள்ளைய தூங்கினா தான் தூங்க வச்சுட்டு தான் இவங்க போய் தூங்க முடியும். பார்த்துக்கோங்க. ஒரு நாள் முழுக்க இப்படி தான் சொல்லவே வேண்டியதில்லை. வெளியில் ஒரு நாள் ஏதோ மாதத்தில் ஒரு நாள் வெளியில் போகலான்ட்டு போன நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பில்டிங் முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம். இல்லை ஒரு ஷாப்பிங் மாலில் போயிட்டு சும்மா ஒரு 2 ஸ்டில்லு கொடுத்துட்டு 2 ஃபோட்டோ எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டாலோ இல்லை நம்ம ஃபேமிலிக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே இதில் அனுப்பிச்சி விட்டாங்கன்னா போதும். இப்போ பற்றியா இங்கே இருக்கும்போது எப்படி இருந்தா அங்கே போய் வெளிநாடு போய் ஊர் சுற்ற ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பிறந்தவன், நம்மளை பெற்றவங்க, நம்மளை கட்டின கணவர் அவங்களாம் ஏதாச்சும் திட்டும்போது இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. யாராச்சும் நம்மகிட்ட ஆறுதலாக ஒரு 2 வார்த்தை பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குறாங்க. உண்மையிலேயே ஆண்பளையலாலேயே சமாளிக்க முடியல. ஒரு பெண்கள் சமாளித்து வராங்கன்னா அதெல்லாம் பாராட்டணும். பாராட்டலைனாலும் தயவுசெய்து திட்டாமல் வச்சு இருங்க.